அண்ணே தம்பி, இந்த கார் வாங்குறது, பைக் வாங்குறது, சந்தையில் அக்கா பார்த்துங்கிறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் மறந்துட்டு புது மனுஷன் ஆக்குறேன். வேணாப்பா விடு. அது இல்லைண்ணே, வாழ்க்கையில் விருட்டுன்னு சம்பாரிச்சிட்டு நறுக்குன்னு வாழ்ந்துட்டு சருட்டுன்னு போய் சேர்ந்துடும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. அண்ணி ஒரு அப்புறாணிப்பா. ஏன் அதெல்லாம் தெரிஞ்ச நான் என்ன உட்காந்துருக்கேன். சரி, நானே எடுத்துறேன். கூலி பண்ண வைக்கலாமா? ஏன்டா ராஜா, என்னப்பா வேணாப்பா. கோழி பண்ண வைப்போம், அங்கே நாய் வரும், எலி வரும், எலியை பிடிக்க பாம்பு வரும், பாம்பு பிடிக்க வேணா ஓடுவேன், அவன் கொள்ள காசு கேட்பேன். ஏன் நாரி துறை அதெல்லாம் கருமம். சரி சொல்லும் போது இங்கே வீசு. சரி, பால் பண்ண தம்பி, ஆட்டுக்கு மாதிரி 2 காம்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. 4 காம்பு பீச்சி 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 வர்றதுக்குள்ளே பாவம் முடியாது. அப்போ மாடு ஏன் ராஜா, ஒரு தடவை சாதத்தை பாரு. முயல் பண்ண அந்த குழந்தை, அந்த முயலை பார்க்கும்போது பிறந்த குழந்தைய பார்த்தமா இல்லையாப்பா? உனக்கு பாவமே இல்லையா? நீங்கிட்ட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையாப்பா? சே, எதுக்கு ஒரு சாதத்தை பார்ப்பா. மீன் பண்ண தம்பி, நீ பகலில் இறையை போட்டு நைட்டு தூக்க போயிடுவேன், நைட்டை பிடிச்சி கொண்டு போய் அதை இறையாக்கிடுவாங்க அவங்க. ஏன் அடிக்கிற வெயிலுக்கு செத்து மிதக்கும். போய் சாதத்தை பார்ப்பா. பார்த்துட்டேன். என்ன சொன்னாங்க? சொன்னாங்களே, என் ஜாதகத்துக்கு எதுவுமே பேசக்கூடாதாமா, பேசாமல் இருக்கணுமா. அப்படியே இருக்கணும் கேட்ட. அது அம்மாக்கார வரமா சும்மா உட்காந்துருக்கியா, பேசாமல் இருந்தீங்கன்னா ஊமையாமே ஆயிட போற. அதான் கொஞ்சம் பேச்சு கொடுத்து பழக்கலாம்னு வரவானே.